கல்யாணம் ஆயிடுச்சா இருக்கு? கல்யாணம் ஆகல. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் பையனுக்கு 25 வயசு ஆகுது. என்னடா சொல்றீங்க? நீ கட்டிக்கலனாக்கா நான் ஆத்திரம் செத்துருவேன் அப்படின்னாரு. அப்பயே நாங்க எதுவும் கேட்டுக்கல. அத போய் எல்லாத்துக்கும் சம்மதிச்சு கடைசியில தான் எங்க அண்ணி இவங்க எல்லாம் சொல்லிதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்ன என்ன எழவி அது? காலம் மாறி போச்சுடா. இவ்வளவு ஒரு பையனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. அவுத்து போடு. ஐ பண்ண தவள் தான் அவரு. அவுத்து போடா வேற. அவரு. கலட்டாதே கலட்டாதே. எனக்கு நீ வேணும். நான் அவள் தான் நான் சொல்லுவேன். மானாமா நான் விட மாட்டேன் சத்தியமா. எனக்கு வேணும். அதான் இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்தும் கற்பனையே. இவை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் we are sorry. பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். நான் பெயிண்டிங் வேலை செய்கிறேன். இப்போ பல மாதம் ஒன்று வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. போனோம். இந்த மாதிரி வீட்டில் இருந்து தப்பு பண்ணேன். ஆடுறாவன் கோமுட்டி மாதிரி இருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இருக்கு? கல்யாணம் ஆகல. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் பையனுக்கு 25 வயசு ஆகுது. என்னடா சொல்றீங்க? இல்லை புரியல. எவ்வளவு நாள் அவங்களோட அவங்களும் ஒரு 3 வருஷமா தான் பழக்காங்க. நம்ம 3 வருஷம் எல்லாம் பழகி எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வேண்டாம் அவங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும் உனக்கு? பொண்ணு 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 வேணும். பொண்ணு என்ன ப்ராப்ளம்? இது எங்க அப்பா தான் இவரு. எது? புதுசு புதுசா இருக்காங்க. அப்பனா எனக்கு அப்பா வேற ஒருத்தர். என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். இவரால தான் எங்க அப்பா போனது. நான் எதுவும் தப்பா சொல்ல. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவர் தான். ஓ எல்லாமே இவர்தானா? நான் அம்மா ஏன் பண்ற கடை வச்சிருக்காங்க. அங்கதான் வந்து உட்காந்து பாரு, டீ வாங்கி கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. இதை அடுத்த புருஷன் பார்த்தா என்ன வருது? குருமா உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு வச்சுக்கிடுங்க. எங்க கூட இருப்பீங்களா? புருஷன் எதிர்க்கே இந்த மாதிரி பண்ணுவாரு. எங்க வீட்டுக்கெல்லாம் வருவாரு. மூஞ்சிய பாரு செரு பிஞ்சிரும். வா நவல கடை சொல்றேன். இல்ல மேடம். என்ன தெரியுமா? இல்ல மேடம். அதெல்லாம் தெரியாது. நான் என்கிட்ட போன்ல பேசிருக்கேன். ஞாபகம் இருக்கா? பேசிக்கிறேன். மேடம் என்னன்னு சொன்னேன் என்கிட்ட? நான் சொன்னேன். ஏண்டா ஸ்கூல் பேண்ட போட்டு வந்துட்டு என்னைய மிரட்டியா? சொல்லு நீ என்கிட்ட. மேடம் ஒரு நிமிஷம் மேடம். கேளு. நான் யாருன்னு தெரியுமா? ஸ்டார்டிங்ல யாராவது மெயினா ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அம்மா தான் வேணும்ட்டு இவரு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் காலையில வந்து அம்மா கூட ஒரு மாசம் இருந்தாரு. கிறுக்கு பயிலுலா மெண்டல் பயிலுலா கிறுக்கு பயிலுலா மூதேவில அலைவீங்களே வேலை வைக்கலாமே. ஏன்பா அந்த பையனுக்கு அப்பா அம்மா கிடையாது. 2 தம்பிங்க இருக்காங்க. நீங்களே காமெடி பீஸ் சொல்ற. சரிதான் தெரிய. நீ சொல்ற மாதிரி நான் லூசு வந்துடுறான். போ எந்த கிட்ட வேணா போய் கேளு. விட்டுற வேண்டியதானே அந்த பையனை. அவனுக்கு என்ன வயசுப்பா? எனக்கு 20 மேடம். உங்களுக்கு 28 மேடம். ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா நீனு? எவ்வளவு வருஷம் ஆச்சுமா உங்களுக்கு கல்யாணம் ஆகி? இப்போ இவரோட கல்யாணம் ஆயாம ஃபர்ஸ்ட் கல்யாணம். என்னடா இருப்பா அண்ணன் டென்ஷன் ஆகுறாருல. கரெக்டா பார்த்து சொல்லு. கன்ஃபியூஸ் பண்ணாத. ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆகி பையனோட சேர்த்து 20 வருஷம் ஆகுது. சரி, உங்க புருஷன் எப்போ உங்களை விட்டுட்டு போனாரு? 6 வருஷத்துக்கு முன்ன. ஏன் விட்டுட்டு போனாரு? ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. இவர் கடன்டா அப்பப்போ வருவாங்கம்மா. அப்படிமா இருக்கும்போது அவர் வந்து போய் இருந்தாரு. சண்டையாவே இருந்தது. சொல்லி பார்த்தவர கேட்கல. அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறமா 3 வருஷம் நாங்க பேசல. இவர்கிட்ட நான் பேசல கொள்ளல. நான் தனியா தான் இருந்தேன், கொண்டு நின்றேன். இவர் போய் ஆத்துல போய் உழ போயிட்டாரு. தகதகன்னு குதிச்சு ஓடி வந்து போய் வா போய் வா போய் வா போய் வா நண்பா. எதுக்கு? நீ கட்டிக்கலனாக்கா நான் ஆத்திரம் செத்துருவேன் அப்படின்னாரு. அப்பயே நாங்க எதுவும் கேட்டுக்கல. அத போய் கவுத்தட்டினாங்க. கவுத்தட்டி கேட்டாங்க, ஏமா அந்த மாதிரி பையன் அந்த மாதிரி பண்றான், நீ ஏமா அந்த மாதிரி பண்ற அப்படின்னு.
இல்லைங்க எங்களுக்கு வேணாயா அப்படின்னு. இல்லப்ப அப்பதான் தரமாட்டேன்னு எனக்கு என் அப்பா பார்த்தெல்லாம் பயம் இல்லைங்க. இல்லப்ப ஐ லவ் யூங்க. தரமாட்டேரா சார். போலீஸ்காரங்க பண்ணினாங்க இது. போலீஸ்காரங்க தட்டினாங்கம்மா, தட்டிட்டு சத்தம் போட்டுட்டு இவர் விட்டுட்டு போனாங்க வீட்டுல. என்ன எப்படிமா பண்ணுவாங்க அப்படி? இது சத்தியம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் சம்மதிச்சு கடைசியில தான் எங்க அண்ணி இவங்க எல்லாம் சொல்லிதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்ன என்ன எழவி அது? காலம் மாறி போச்சுடா. அப்புறம் கல்யாணம் பண்ணி நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு பொண்ணோட இப்ப நான் பைக் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் பண்ண. ஒரு பொண்ணோட இப்ப தொடர்பு வச்சாரு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அந்த பொண்ணால. பொண்ணாலதான், வேற எங்களுக்கு பிரச்சனை இல்லம்மா. அவங்களோட தேவை இருந்தது, அது வரைக்கும் நீங்க அவங்கள யூஸ் பண்ணிட்டீங்க. டேய், நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா, அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்களேடா. ஏமா நீங்களே கேளுங்க. ஆள் விட்டுட்டு இவ்வளவு விஷயம் இருந்திருக்கு. ஒரே ஒரு சார் மேடம், இதுல இன்னொரு விஷயம் நீங்க என்கிட்ட போன் பண்ணி பேசிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. எப்பயா சொல்லுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசினேன். என்னன்னு இரு ஒரு செகண்ட். அம்மாட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் யாருன்னு தெரியுமா? இவர் யாருன்னு தெரியல. அப்படிலாம் பேசக்கூடாது. நான் அடிப்பேன். கொலை பண்ணிடுவோம் இன்னைக்கு. என்ன கொலை பண்ணிடுவேன் நீ? நைட்டோட நைட்டு ஆள் வச்சு கண்டகடமா வெட்டி கழுகு போட்டு என்ன ஆளை வச்சு கொலை பண்ணிடுவேன் நீ? பண்ணிடுவேன். ஆமா, எனக்கு கல்யாணம் பண்ண போட்டோ இருக்குதுமா. நாங்க கல்யாணம் பண்ணது போட்டோ இருக்கு. என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குடா. அவன் இருக்கிறான். கழட்டி போட்டது கழுத்துல நான் போய் சொல்லியா? நீங்க போட்டோ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து என் புள்ளன்னு சொன்னவங்க சத்தியமா இல்லன்றாங்க. இவர் மாலை போட்டுன்னு தப்பு செஞ்சாருமா. தப்பு செஞ்ச என் கண்ணால பார்த்தேன். அந்த பொம்பளை நைட்ல ஒரு 50 வயசு பொம்பளை வீட்டுக்கு 2 மணிக்கு வந்துட்டு போறாமா. இருந்துட்டு போட்டு அத பத்தி நமக்கு என்ன? அடே, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம். யார் சசியப்பா அந்த பொம்பளை வந்து போகுது ஆன்னு கேக்குறேன். இவர் சொல்றாரு, எங்க ஆயா செத்து போச்சு இல்லாமா, அது வந்து போச்சுனர். எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சசி அப்ப சசி அவனுக்கு தான் பிறந்தது. சசி அவனுக்கு பிறந்த மாதிரி தான் அவன் வயசு என்ன, உன் வயசு என்ன? உன் வெக்கமா இல்ல? ஓ வயசு என்ன, இவங்க வயசு என்ன? சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமடா. இப்போ என்ன பிரச்சனை? நீ பேசாத. பங்காளி அறுவாளா ஏறா. ஆஹா, ஆரம்பிச்சுட்டாங்கடா. இது என்னமே சாமி வந்துருமே. கடவுளே போறானீங்க. ஐயோ, நான் ஜட்டி போட்டு வந்துறேன். ஐயோ, ஜட்டி எங்க இருக்குன்னு தெரியல. பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. டேய் வந்த ஜிலேபிலே நீதான் பட்ட ஜிலேபி, அதான் துண்டா தூயின்னு வந்துட்டேன். இத பாருங்க, உங்க அண்ணா உங்களுக்கு தெரியாம அங்க போய் இருந்திருக்காரு, வாங்கியிருக்காரு, எல்லாம் செஞ்சிருக்காரு. ஏழரை மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் வச்சே வச்சிருந்திருக்காருப்பா. அவங்க தாலி கழட்டி போட்டாங்க. அந்த மாதிரி போடாதீங்க. நான் எடுத்து கழுத்துல போட்டாங்க. நீ செஞ்சனால தான் இப்போ தப்பு. கழுத்துல தூக்கி போடுறீங்க. அதாவது புழுவலாம், புயல் ரேஞ்சுக்கு புழுவ கூடாது. அதெல்லாம் ஏற்புடையதல்ல. குளிச்சுட்டு போ. அந்த மாலை போட்டிருந்தா ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பாங்களா? அதான் ஐயப்பனுக்கு அழகு. லூசாடா நீங்க? நான் உன்னதான் கேட்கறேன், நீ லூசா? நீ லூசா இல்லைன்னு மட்டும் சொல்லு. நான் கண்ணால பாக்குறேன், வீட்டுக்குள்ள அங்க அம்மா அன்னைக்கு இருந்தாங்க. ஓடஞ்சு இப்படி கட்டி பிடிச்சி நிறுத்துன்னு போறாரு. ஏய், வாய முன் ஏந்து போட. ஏதா அசியமா பேசிட்டு போற. ப்ளீஸ், இதுக்கு மேல வேண்டாமா ப்ளீஸ். முடியல. என்ன பண்ண போறீங்க? எனக்கு என் புருஷன் வேணுமா. நான் அவ்வளவுதான். என் புருஷன் எனக்கு வேணுமா. நான் அவ்வளவுதான், எனக்கு வேணும். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நான் இவ்வளவு ரெண்டு பேரும் முடிவு பண்ணீங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. என் புருஷன் எனக்கு வேணுமா. நீங்க 2 பேரும் என் புள்ளையும் ஒதுக்கிட்டாங்க, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாங்க. நீ வெளியே போப்பா. வெளியே போ. நீ யாரு? மச்சான். நீ வெளியே போ. நீங்க சொந்தக்காரன். வெளியே போ. வேணுமா சசியப்பா, நீ எனக்கு வேணும். நான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எனக்கு வேணும்பா. நீ
என்ன இந்த மாதிரி குடும்பத்துலாம் நான் என்ன இருக்க மாட்டேன். உன்னை? சாரி என்ன அடிக்க போற போல இருக்கடா அவர்கிட்ட சொல்றேன் என்ன பத்தி. சாரி டாம்பி எல்லாமே உனக்கு எதிரா இருக்கு. ஆ? என்ன எவ்வளவு பண்ணிருக்க நீ? என்ன இந்த மாதிரி இங்க ஊரெல்லாம் உங்க சொல்லி பையனை வச்சு அசிங்கப்படுத்த. என்ன குடும்பத்துறீங்க. வானா தேவையில்ல. பயப்படுறியா குமார்? சண்டை போட்டு வராங்க, ஏதாவது குத்து துப்புறாங்க. ஆமா துப்பதான் செய்வாங்க. இவ்வளவு ஒரு பையனை ஆனா, வச்சுக்கிட்டு தேவையில்ல, உங்க இந்த மாதிரி சாவகாசமே பண்ணிருக்கீங்கன்னு கேட்க தேவையில்ல, மாட்டாங்க. உங்க அது சாவகாசமே தேவையில்ல. எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம். நீ ஐயப்பன் தானே மாலை போட்டிருக்க? சத்தியம் பண்ணு. நான் இவன் கூட படுக்கல. போட்டு நீ செவக ரைடு போட்டு அடிச்சு ஊர்ல போட்டு அந்த ரோட்ல என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. செத்த நேரம் மரம் இருப்போம். தேங்க்யூ. டவுல் அவுத்து போடு. ஐயப்பன் டவுல் தானே அவரு. அவுத்து போட அந்த மாதிரி அவரு. கலட்டாதே கலட்டாதே. அவுத்து போடு தாண்டா பண்ணிடல. தாண்டாத கற்பூரம் எடுத்துட்டு வா. கற்பூரம் வச்சு நான் சத்தியம் பண்ணு. கழுத புடிச்சு முடுக்கல மாதிரி இல்லடா சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறனோ? எனக்கு நீ வேணும். நான் அவள் தான் நான் சொல்லுவேன். மானாமா நான் விட மாட்டேன் சத்தியப்பா. நீ எனக்கு வேணும். அதான் உட்கார். நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. ஏன் உன் சுகத்துக்கு நான் இருந்தேன்ல, இத்தனை வருஷம் என்ன ஓட்டுனேன்ல. இவளுக்கு நான் செஞ்சிருக்கேன். எனக்கு வேணுமா என் புருஷன், நான் விட்டு தர மாதிரி இல்லம்மா. உங்க கூட வந்தா நான் செத்துருவேன். பரவாயில்ல நான் செத்துருவேன். நான் சாவு. சாவணுமா? கயிறு வேணுமா உனக்கு? கயிறு வேணுமா இல்ல பாலம் கலந்து சாவு. நானும் இருக்க வேண்டியது. நான் என்னால ஒரு இருந்து நாள் மட்டும் வாழ்ந்துட்டு ஆனா செத்துருவானே. பரவாயில்ல, ரெண்டு பேருமே செத்துடலாம். வா, ரெண்டு பேருமே செத்துடலாம். வாணா வாழ வேணா. என்ன குள்ள சொன்ன பாக்குறா நீ? நடக்காதா? இங்க பாரு. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். நீ வந்து ஆணு செத்தியப்பா. இருக்க முடியாதுப்பா. அடுத்து நான் செத்துருவேன். கையெடுத்து உங்க மேல விட்டுருங்க. நான் செத்துருவேன். நான் செத்தனாக்க கண்டிப்பா நீதான் காரணம். என் சாவுக்கு காரணம் நீதான்னு 16 பக்கம் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். இனி என் மானம் போயிடும். என் கடையண்டெல்லாம் எந்த நேரமும் இவர் என் கடையில தான் இருப்பாரு. போயாவது புருப்புன்னு சுத்தி வந்துருவாருமா. ஆளுங்களை விட்டு ஒரு நாள். ஆமா இதை பாருங்க, மறுபடியும் நான் பேச முடியாது. ஐயோ கிரட்டு சிரிக்கி இவ ஒருத்தி கையில இருக்கிற ரகை எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற? இந்த பாரு என் புருஷன் எல்லாம் நான் இருக்க மாட்டேன். ஏன்னாக்கா என் கண்ணு என் உசுரெல்லாம் இவர் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன். ஆனா இப்போ என் பிள்ளை இவர் தான். இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவருதான் தெய்வம். ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம். உள்ள வந்த பவரடி கூட்டி கிளம்புடி. முறை இல்லாத விஷயங்களை பண்ணிட்டு அப்புறம் ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் இல்ல எங்களுக்கு நியாயம் வேணும்னு கேட்டு வந்தா எப்படி? நம்ம என்ன பண்ண முடியும்? നീതിയുമില്ല ഒരു കൂതിയുമില്ല എന്ന കോടതി. வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க, நான் மீண்டு வருவேன்.